அனைவருக்கும் வணக்கம். கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள். இன்று நமது கூடலூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு பொன் ஜெயசீலன் அவர்களை சந்தித்து கூடலூர் மக்களின் துயரங்கள் பற்றி விவாதிக்க அவரை கண்டுள்ளோம். இது எதற்கென்றால் மாண்புமிகு தமிழக முதல்வரின் கவனத்திற்கு நமது இன்னல்களை எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் மட்டும்தானே தவிர, மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த முக்கியமான கோரிக்கைகளை நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை கூடலூர் மக்களுக்கு உண்டு என்பதை தெரிவித்துக்கொண்டு நமது பொன் ஜெயசீலன் அவர்களை சந்திப்போம். எம்எல்ஏ திரு ஜெயசீலன் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். ஐயா வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு. சமீபத்தில் ஒன்றிரண்டு அரசியல் கட்சிகள், அதாவது ஆளுங்கட்சியின் கூட்டணி கட்சிகள், தோழமை கட்சிகள் அவர்களுடன் ஒரு சிறிய கோரிக்கை வைக்கப்பட்டது. சில கொஸ்டின் பண்ணோம். அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, சட்டமன்ற தேர்தல் 21 நீங்கள் எம்எல்ஏவாக இருக்கீங்க. இப்போது 2026 அடுத்த எலெக்ஷன் வரப்போகுது. 3.5 வருஷம் ஓடிடுச்சு. எந்த கோரிக்கையை மக்கள் உங்கள்கிட்ட கேட்டாங்களோ, நீங்கள் எந்த வாக்குறுதி கொடுத்தீங்களோ, நீங்கள் எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம், முந்தினத காரியம் நான் கேட்கல, எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் பெரும்பாலும் அந்த செக்ஷன் 17, அதே மாதிரி 10,000 ஏழைகளுக்கு மின்சார இணைப்பு, செக்ஷன் 17 இதுவும் சேர்ந்து வந்துடுங்க. டிஎன்பிபிஎஃப் ஆக்டு, வனவிலங்கு மனித மோதல், அதே சமயத்தில் நம்ம மைசூர் ரோடு, கர்நாடகாவுக்கு போகிற ரோடு இரவு நேரத்தில் ஓப்பன் பண்ணாமல் பெரும் பாடுபட்டுருக்கோம். நீங்கள் இதுக்கு என்னெல்லாம் பண்ணீங்க? ஏன்னா 3.5 வருஷம் நீங்கள் எம்எல்ஏவே இருக்கீங்க இல்லைங்களா? நீங்கள் இதுக்கு என்ன பண்ணீங்க? உங்களுக்கு நல்லா தெரியும், நான் ஒரு எதிர்க்கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர். இருந்தாலும் நான் கூடலூர் மக்களுக்கு சில உறுதிமொழிகளை கொடுத்த தேர்தலுக்கு முன்னால், நான் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் இங்கே இருக்கக்கூடிய பிரிவு 17 நிலப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண்பதற்கு முயற்சிகள் மேற்கொள்வேன். அதே மாதிரி தனியார் வன பாதுகாப்பு சட்டத்தின் கீழே வரக்கூடிய பட்டா நிலங்களை கூட விற்பதற்கும் வாங்குவதற்கும் இருக்கக்கூடிய இடையூறுகளை களைவதற்கு அரசுக்கு முறையீடு செய்வேன். அதே போல் சுமார் 12,000 இல்லங்களுக்கு மின் இணைப்பு வசதி இல்லாத சூழ்நிலையை அரசுடைய கவனத்திற்கு தீவிரமாக எடுத்து போய் அதற்கு ஒரு தீர்வு காண்பதற்கு முயற்சிப்பேன். சிறியூர் சத்தியமங்கலம் சாலை போடுவதற்கு குரல் கொடுப்பேன். இன்னும் கூடலூரில் என்னென்ன தேவைகள் இருக்குதோ அதையெல்லாம் மக்கள்கிட்ட வாக்குறுதியாக கொடுத்து தான் மக்கள்கிட்ட நம்ம வாக்குகள் வாங்கியிருக்கிறோம். வெற்றி பெற்றிருங்க. ரொம்ப வெற்றி பெற்றிருக்கிறோம். நீங்கள் வெற்றி பெற்றது நாங்கள் என்ன கேட்குறோம் அப்படின்னா, இப்போ அடுத்த எலெக்ஷன் வரப்போகுது. இதுக்கு முன்னாடி நீங்கள் வாக்குறுதி நீங்கள் கொடுத்ததும் அதில் எதுவுமே முக்கியமானது ஒன்றுமே நிறைவேறலை. நீங்கள் எதிர்கட்சி ஆளுங்கட்சி, எனக்கு அது வேண்டாம். நீங்கள் தொகுதி எம்எல்ஏன்ற முறைப்படி உங்கள்கிட்ட கேட்குறேன், ஏன் நடக்கலை? அதான் உங்களுக்கு நல்லா தெரியும். ஏதாவது ஒரு திட்டத்தை நம்ம மக்களுக்கு செயல்படுத்தணும்னா ஒரு ஆளுங்கட்சி அதை நினைத்து தான் பண்ண முடியும். ஏன்னா ஆளுங்கட்சி தான் அரசாணை பிறப்பிக்க முடியும். ஆளுங்கட்சியோட கையில் தான் ஒரு திட்டங்களை செயல்படுத்துறதுக்கான அதிகாரங்கள் அவங்கள்ட்ட தான் இருக்குது. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் முறையில் கூடலூருடைய பிரிவு 17 நில பிரச்சனை, அதே மாதிரி மின் இணைப்பு இல்லாத பிரச்சனையை ரொம்ப வலுவாக நான் சட்டமன்றத்தில் பேசியிருக்கேன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அதில் பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த 12,000 இல்லங்களுக்கு மின் இணைப்புன்றது 3 முறை சட்டமன்றத்தில் பேசியிருக்கேன், சொல்லியே பேசியிருக்கேன். 3வது முறையாக உங்களிடம் நான் கோரிக்கை வைக்கிறேன், நிறைவேற்றி தருவீங்களா அப்படின்ற கோரிக்கையை நான் வச்ச போது முதலமைச்சருக்கு முன்பாகவே அந்த கோரிக்கை வச்சேன். அப்போது மின்துறை அமைச்சர் என்ன பண்ணாங்கன்னா, நிச்சயமாக நிறைவேற்றி தரப்படும், இந்த கோரிக்கையை நீங்கள் வச்சுருக்கீங்க, முதலமைச்சர்கிட்ட அனுமதி வாங்கி இந்த கோரிக்கையை நாங்கள் நிறைவேற்றி தருவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும், இது நான் வைத்த கோரிக்கை மட்டும் கிடையாது. தேர்தல் பரப்புரைக்கு முன்பாக, பரப்புரையின் போது மேட்டுப்பாளையத்திற்கு வந்த தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்களே ஒரு சிறுமியுடைய கேள்விக்கு பதில் சொன்னாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழரசின்ற ஒரு சிறுமி, எனக்கு மின் இணைப்பு வசதி இல்லை, என் வீட்டுக்கு ரோடு இல்லை, இதெல்லாம் நீங்கள் வந்தால் செஞ்சு தரணும்னு சொல்லி கோரிக்கை வச்ச போது மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு 100 நாட்களில் இந்த விஷயத்தை பண்ணி கொடுப்போம், இது பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லி
சொன்னாங்க. சமூக வலைத்தளங்களில், தொலைக்காட்சியில், எல்லா இடத்துலையுமே இது பரவிது. இதையே நான் வந்து சொல்லியே நீங்கள் 100 நாளில் பண்ணித்தரேன்னு சொன்னீங்க. ஆனால் இத்தனை வருடங்கள் ஆகிட்டு, இன்றைக்கி 3.5 வருடங்கள் ஆகி முடிச்சிருச்சு. ஏன் பண்ணலைன்ற கேள்வி இருக்கிற சமயத்தில் 2 வருஷத்துக்கு முன்னாடியே 2 ஆண்டுகள் முடிந்த பிறகு நீங்கள் ஏன் இதை நிறைவேற்றி கொடுக்கலன்ற கோரிக்கையை சட்டமன்றத்தில் வச்சிருக்கிறேன். நீங்கள் வந்து எதிர்க்கட்சி வரிசையிலே நீங்கள் இருக்கீங்க இல்லைங்களா? நீங்கள் வந்து மைனாரிட்டின்னு சொல்ல முடியாது, ஏன்னா எதிர்க்கட்சியில் நீங்கள் இருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது நம்மளோட முதல்வர் அப்படின்னு நம்ம மாண்புமிகு தமிழக முதல்வர் என்ன, அவருக்குன்னு சொல்லி பல கடமைகளும் பல ரெஸ்பான்சிபிலிட்டி நிறைய இருக்கும். உள்ளூர் மேட்ரு, சின்ன சின்ன மேட்டர்ஸ் அப்படின்ற அளவுக்கு தான் அந்த முதலமைச்சருக்கு இந்த ஊரை பற்றி தெரியும். அப்போ நீங்கள் வந்து ஃபண்டமெண்டலாக கிரவுண்ட் லெவலில் இருந்து நீங்கள் தானே ஒர்க் பண்ணி ஆகணும் சார் எஸ் எம்எல்ஏ. இப்போது நடந்தது 3.5 வருஷம் முடிஞ்சு ஓடி போனதே தெரியல. இப்போது சட்டமன்ற தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், உங்களுக்கு என்ன தேவை, ஒரு எம்எல்ஏக்கு என்ன தேவை, நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, நீங்கள் எப்படி அணுக போகிறீங்க? இல்லை, என்னை பொறுத்தளவில் நான் மக்கள்கிட்ட எதிர்பார்க்குறது ஒன்று தான். கூடலூருடைய பிரச்சனைகள் வந்து ரொம்ப சாதாரணமாக தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் கிடையாது. ஆனால் ஒட்டுமொத்தமாக தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே நம்மளுடைய கோரிக்கைகளை அரசாங்கத்துக்கு வலுவாக எடுத்து போகணுன்றதான் என்னுடைய கோரிக்கை. இப்போ ஒரு 50,000 மக்களை திரட்டி ஒரு மாபெரும் போராட்டத்தை நடத்தி அரசாங்கத்துக்கு நம்மளுடைய கோரிக்கை, நம்மளுடைய துன்பங்களை எல்லாம் வலுவாக எடுத்துட்டு போனால் தான் அரசாங்கத்துடைய கவனம் வந்து நம்மளுடைய பக்கத்து இருக்கும். இப்போ முயற்சியில் அவங்க ஈடுபடுறாங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட வந்தது உங்களுக்கு தெரியும், நான் வந்து ஒரு அரசியல்வாதி கிடையாது, ஒரு சமூக ஆர்வலர், பொதுமக்களின் சார்பாக இதுவரை யாரும் இப்படி கேட்டதில்லை. இது கேட்காம இருந்தானா திரும்பவும் 1 year ஆகிடும், திரும்பவும் எலெக்ஷன் வரும். நீங்கள் எந்த ஃபேஸ் வச்சுட்டு, ஓப்பனாக கேட்குறேன், தப்பு எடுக்காதீங்க, நீங்கள் எந்த ஃபேஸ் வச்சுட்டு பப்ளிக்சிட்டி நீ போய் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு நீங்கள் எப்படி கேட்பீங்க? கண்டிப்பாக இது வந்து இக்கட்டான ஒரு சூழல் தான். இப்போது வாட்ஸ்அப்பில் கூட பார்த்தீங்கன்னா எனக்கிட்ட வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் வந்து உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவி வந்து 100% நீங்கள் நிறைவேற்றிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அந்த வாட்ஸ்அப்பில் அது பகிரப்பட்டது. உங்களுக்கு வலிக்குமே? எனக்கு வலிச்சது, குற்ற உணர்வும் ஏற்பட்டது. என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் கொடுத்த வாக்குறுதிகளில் பெரும்பாலான வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியவில்லை அப்படின்ற குற்ற உணர்வு எனக்கு இருக்குது. இந்த முறை வந்து சட்டமன்றத்திலேயே நான் இதை வந்து குற்ற உணர்வோடு தான் இந்த சட்டமன்றத்தில் நிற்கிறேன்ற வார்த்தையை சொல்லியே நான் பேசியிருக்கிறேன். காரணம், நாம் என்னதான் உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு எம்எல்ஏன்றது ஆளுங்கட்சி எம்எல்ஏவா எதிர்கட்சி எம்எல்ஏவா இருக்கும் பொழுது நாம் கொடுக்குற கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டிய கடமை வந்து ஆளுகின்ற கட்சிக்கு தான் இருக்குது. நாம் மக்களின் சார்பாக எங்கள் ஊரில் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் நிறைவேற்றி கொடுங்கன்னு சொல்லி நம்ம யார்கிட்ட கேட்க முடியாது? முதலமைச்சர்கிட்ட. சட்டமன்றத்தில் நம்ம வந்து அமைச்சர்கள் மத்தியில் முதலமைச்சருடைய முன்னாடி நம்ம வந்து பேசும்போது இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு ரொம்ப நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை வந்து தீர்த்து கொடுக்கணும். சட்டமன்ற உறுப்பினர் மட்டும் கிடையாது, நாமளே இந்த வாக்குறுதியை வந்து மக்களுக்கு கொடுத்துருக்கோம், எனவே நம்ம நிறைவேற்ற வேண்டிய கடமையின் பொறுப்பும் நமக்கு இருக்குன்னு சொல்லி முதலமைச்சர் தான் அதை வந்து கவனத்தில் எடுத்துக்கிட்டு அந்த அமைச்சர்கள் தான் கவனத்தில் எடுத்துக்கொண்டு அதை செயல்படுத்தி கொடுக்கணுமே தவிர, ஒரு எதிர்கட்சி எம்எல்ஏவுடைய வேலை இந்த பிரச்சனையை வலுவாக சட்டமன்றத்தில் எடுத்து வைக்கிறது தான் வேலை. அதை நான் நிறைவாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் எந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுக்க முடியலைன்ற குற்ற உணர்வு எனக்கிட்ட நிச்சயமாக இருக்குது. அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஓகே சார், இப்போ அடுத்தது சட்டமன்ற கூட்டம் அடுத்து பக்கத்தில் எந்த டேட்டில் வருதுங்க? ஜனவரி மாதம் ஆரம்பிக்கதா சொல்லியிருக்கிறாங்க. ஜனவரி மாதம் ஆரம்பிக்க, இப்போ டிசம்பர் தேதி இன்னும் அது நமக்கு அது ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஜனவரி அல்லது பிப்ரவரியில் ஆரம்பிப்பாங்க. அது ஆரம்பிக்கிறது தேதி சபாநாயகத்தை அறிவிக்கணும். அது நம்ம வந்து இப்போ சொல்ல இப்போ வந்து நம்ம சில நண்பர்கள், அதாவது இப்போ உங்களுக்கு தெரியும் நான் வந்து அரசியல்வாதி கிடையாதுன்னு சொல்லிட்டு, சில நண்பர்கள் 1 லட்சம் மின்னஞ்சல் அனுப்பும் இயக்கத்தை உருவாக்கியிருக்கிறாங்க. வரும் 30ஆம் தேதி அதை பண்ண போகிறாங்க. அதை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் ஒப்பீனியன் இருக்குங்களா? நிச்சயமாக ஒப்பீனியன் இருக்குது. அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நம்மளுடைய கூடலூருடைய பிரச்சனையை பற்றி தீர்வு காணணும்னா அரசியலுக்கு அப்பாற்பட்டு எந்த பிரச்சனையும், அதாவது இப்போ பிரிவு 17 நில பிரச்சனை வந்து அதிமுகவங்களுக்கும் திமுகவங்களுக்கும் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்தமாக மக்களுக்கு இருக்குது. இந்த மின் இணைப்பு 12,000 பேருக்கு இல்லைன்னா அது திமுக, அதிமுக, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் இல்லை, எல்லா மக்களும் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. தனியார் வன பாதுகாப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய நிலங்களை விற்பதற்கு வாங்குவதற்கு தடை இருக்குன்னா இதில் ஒரு குறிப்பிட்ட கட்சியோ குறிப்பிட்ட மக்களோ பாதிக்கப்படலை, ஒட்டுமொத்தமாக கூடலூருடைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நான் அதை தான் ஏற்கனவே சொன்னேன், நாம் எந்த கோரிக்கையை வைத்தாலும் அரசியலுக்கு அப்பாற்பட்டு வலுவான ஒரு போராட்டத்தை முன்னெடுப்பதன் மூலமாகத்தான் அரசாங்கத்துக்கு வந்து நம்மளுடைய கோரிக்கையை முதலமைச்சரின் பார்வைக்கு நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும். முதலமைச்சர் இந்த மாண்புமிகு தமிழக முதல்வராகட்டும், துணை முதல்வராகட்டும், நீலகிரி மாவட்டம் கூடலூருக்கு உதவிகள் செய்ய வேண்டாம் என்ற எண்ணம் அவர்களுக்கு இல்லை என்பது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அதை பற்றி இங்கே யாருக்குமே அந்த ஒரு எண்ணம் இல்லை. அவங்க செய்வாங்கன்றது நம்மளோட நம்பிக்கை இருக்குது.
என்ன அப்படின்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் உங்கள்கிட்ட மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன், அடுத்த முறை நீங்கள் சட்டமன்றத்திற்கு செல்லும் போது கேள்விக்கு வரதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். சொல்லுங்க. இது ஒரு 30ஆம் தேதி வந்து நம்ம எதிர்கட்சியின் சார்பாக ஒரு மாபெரும் உண்ணாவிரத அறநிலை போராட்டத்தை நாங்கள் வந்து இப்போ டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம். ஓகே, அதுக்குண்டான வேலை போயிட்டு இருக்குது. 30ஆம் தேதி நம்ம வந்து இந்த ஆண்டின் இறுதி நாளுக்கு முந்தைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக வலுவான ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்து அரசாங்கத்துக்கு நம்மளுடைய மக்களுடைய அதே மாதிரி உங்களுக்கு இதே தான் பிரிவு 17 பிரச்சனை, இபி எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் கொடுக்க வேண்டிய பிரச்சனை, தனியார் வன பாதுகாப்பு பிரச்சனை, அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு கூடலூர்ல பாத்தீங்கன்னா சாலைகள் ரொம்ப 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 மோசமா இருக்கு. அது சொல்ல வேண்டாம். இங்க இருந்து கேரளாவுக்கு போகக்கூடிய சாலைகள் இதெல்லாம் வந்து நம்மளுடைய மாநிலத்துடைய மரியாதையை கெடுக்கக்கூடியது. கேரளா வர இருக்கக்கூடிய சாலைகள் ரொம்ப நல்ல அழகா இருக்குது. தமிழ்நாட்டுடைய பார்டர்கள் வரும்போது ரொம்ப குண்டும் குழியுமா பல ஆக்சிடென்ட் நடக்குது. இந்த பிரச்சனை நம்மளுடைய மருத்துவமனை பார்த்தீங்கன்னா மாவட்ட தலைமை மருத்துவமனையாக அறிவிக்கப்பட்டு அதில் 28 மருத்துவமனைகள் வந்து இங்கே பணியில் அமர்த்தப்படணும். ஆனால் வெறும் 4 மருத்துவர்கள் மட்டும் வச்சு 2 நாள் இவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் 2 நாளாக இருக்குது. 4 மருத்துவமனை தான் இப்போ இருக்கிற 28 பேர் இருக்கணும். அதே மாதிரி ரேஷன் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா கூடலூரை பொறுத்தவரை ஒட்டுமொத்த மக்களும் 90% நீங்களும் நானும் இப்போ நான் ரேஷன் கடை நீங்களும் எதுவும் சாப்பிடுவீங்க. 99% மக்கள் வந்து ரேஷன் அரிசி தான் பயன்படுத்துகிறாங்க, ரேஷன் பொருட்களை தான் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் முறையாக ரேஷன் அரிசி கொடுக்குறதில்ல. அதே மாதிரி மின் இணைப்பு இல்லாத வீடுகளுக்கு ஏற்கனவே வந்து நீங்கள் கணக்கு எடுத்து ஒரு 5 லிட்டர் கெரோசின் மண்ணெண்ணெய் கொடுக்கணுன்ற கோரிக்கை நான் வச்சேன். தரதா சொன்னாங்க, எனக்கு பதிலும் போட்டிருக்காங்க. ஆனால் சொன்னதோட சரி. இப்படி இது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக கூடலூர் கூடிய சிறியூர் சத்தியமங்கல சாலை நம்ம மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை, அதை வந்து சட்டமன்றத்திலையும் பேசியிருக்கிறேன், அதையும் நிறைவேற்றி தரத்துக்கு நடவடிக்கை எடுக்கணும். இப்படி கூடலூருடைய மிக முக்கியமான ஜீவாதார பிரச்சனைக்கு நிறைவேற்றி கொடுக்கணுன்ற கோரிக்கையை முன் வச்சு நம்ம 30ஆம் தேதி எதிர்கட்சியின் சார்பாக ஒரு மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தை நாங்கள் நடத்துறதுக்கு முடிவு பண்ணியிருக்கோம். அதுக்குண்டான வேலையெல்லாம் போயிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் சிறியூர் சத்தியமங்கலம் சாலையும் சொன்னீங்க. இப்போது அடுத்த இதில் ரெய்னி சீசனில் தவளமலைக்கு மேலே அந்த ஆகாச பாலம் சொல்லி ஒரு இடம் இருக்குது இல்லைங்களா, அந்த இடம் ரொம்ப டேஞ்சராக இருக்குது. அது கண்டிப்பாக பிளாக் ஆகத்தான் போகுது. அதுக்கு முன்னாடி இந்த வேலைகள் செய்யலாம். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் இந்த 2 பிரச்சனைகள் எங்கள் உள்ளூரில் இருக்கிற இந்த கூடலூர் பகுதியில் வாழும் மக்களுக்கு கர்நாடகா செல்ல முடியாது. இரவு 9 மணி ஆச்சுன்னா கர்நாடகாவிலேருந்து காலையில் 6 மணிக்கு அப்புறம் தான் அங்கேருந்து இங்கே வெளியே வரும். அட்லீஸ்ட் இந்த ப்ரோக்ராம் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் 9 o'clockன்றதை ஒரு 11 o'clock, மார்னிங் 6 o'clockன்றது ஒரு 4 o'clock, அட்லீஸ்ட் 4 hours ஆச்சு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்தா நிறைய மக்களுக்கு ட்ரெயின் பிடிக்க வேண்டியிருக்கு. சென்னை போகிறது இப்போ அதிகபட்சமாக இந்த மலை ஏறி இறங்குறதுக்கு பகரம் மைசூர் போயிட்டு அங்கே ட்ரெயினில் தான் நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. நீங்களடக்க நிறைய பேர் பாட்டி போயிருப்பீங்க. ஒரு எம்எல்ஏ சட்டமன்றத்துக்கு போகும்போது தொடர்ந்து மைசூரில் தான் மைசூர் போயிட்டுருக்கீங்க. இப்போ உங்களுக்கு இந்த பிரச்சனை உங்களுக்கு இல்லையா? நீங்கள் வெளியே சொல்கிறது இல்லையா? இல்லை, அது மட்டும் இல்லை, இந்த கோரிக்கை வச்சிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிக்கு சென்னை ட்ரெயின் வந்து மைசூருக்கு வருது. சரிங்க. என்னுடைய வண்டி வந்து இங்கேருந்து 6 மணிக்கு மேலே தான் கிளம்ப முடியும். நம்ம கிளம்புறது 8:30 மணிக்கு தான் வர முடியும். ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா அங்கேருந்து ட்ரெயினில் இறங்கி அங்கேருந்து குண்டல்பேட்டு வர அரசு பேருந்தில் வந்து அங்கிருந்து தான் என்னுடைய வண்டி அந்த நேரத்தை வந்து நம்ம மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்மளோட இந்த மாதிரி முதலமைச்சருக்கு நம்ம வந்து தனியாக நீங்கள் ஒரு கோரிக்கை வைங்கன்னு சொல்லிட்டு மக்களின் சார்பாக நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். என்னமே இல்லை. கண்டிப்பாக இது வந்து தனிப்பட்ட முறையில் நீங்கள் வந்து எதிர்கட்சியாக போனாலும் சரி, இல்லை நீங்கள் கூடலூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர்ன்ற முறையில் நீங்கள் போனாலும் சரி, இந்த மேட்ரு வந்து கண்டிப்பாக அங்கே சொல்லுங்கள். அடுத்த சட்டமன்ற குழு நடக்கும்போது நீங்கள் ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கிட்டு தாராளமாக அவங்கள்ட்ட போய் கேளுங்க, அவங்க பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை இருக்கு. ஏன்னா இன்னொரு செய்தியும் நீங்க இதுக்காக நான் சொல்றேன். அதாவது உங்கள் தொகுதியில் முதல்வர் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவங்க வந்து அறிவிச்சாங்க. சரிங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு தொகுதியிலையும் தீர்க்கப்படாமல் ரொம்ப நாளா நிலுவையில் இருக்கக்கூடிய 10 கோரிக்கைகளை வந்து நீங்க கொடுங்க, நாங்க அதை வந்து நிறைவேற்றி தரோம்னு சொன்னாங்க. நான் இப்ப சொன்ன எல்லா விஷயத்தையும், அது மட்டும் இல்லாம கூடலூருக்கு வந்து டூரிஸ்ட் பொட்டன்சியல் அருமையா இருக்கக்கூடிய இந்த இடம். கண்டிப்பா. அதில் ஊசி மாலையிலிருந்து இன்னைக்கு மாக்கமுலாவில் வந்து ரோப் கார் பண்ணி, மாக்கமுலாவில் வந்து அரசு நிலம் இருக்குது, அதில் வந்து ஒரு நல்ல பொட்டானிக்கல் கார்டன் பண்ணி கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் 10 முக்கியமான கோரிக்கைகள் வந்து முதலமைச்சருடைய கவனத்துக்கு நான் வந்து உங்கள் தொகுதியில் முதல்வர் திட்டத்தின் கீழே கொடுத்துருக்குறேன். நம்ம என்னென்ன விஷயத்தெல்லாம் பேசணுமோ அதையெல்லாம் நம்ம கொடுத்துருக்குறோம். இருந்தாலும் சிறப்பாக முதலமைச்சரே நேரடியாக கண்காணிப்பு பண்ணி அதற்குண்டான முயற்சியை செய்து அதெல்லாம் செயல்படுத்தணும்னு சொன்ன திட்டங்கள் கூட ஒண்ணுமே முதலமைச்சர் செயல்படுத்துறதுக்கு எந்த நடவடிக்கை இதுவரை எடுக்கல. இன்னும் 1.5 வருஷம் இருக்குது. இந்த 1.5 வருஷம் நடவடிக்கை எடுப்பாரா அப்படின்றத நம்ம நான் குறுக்கிடுறேன். முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கணும்னா கீழே இருந்து அந்த ஃபைல்ஸ் ப்ராப்பராக போய் ரீச் ஆனால் கண்டிப்பாக அவர்
பண்ண மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். இல்ல நாம வந்து முதல்வரை குறை சொல்றதா நீங்க நினைக்க இல்ல குறை சொல்லதான் சொல்ல. ஒரு 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 திட்டத்தை செயல்படுத்தினா முதலமைச்சருடைய சிறப்பு திட்டம் அதிகாரிகள் பண்றாங்களோ இல்லையோ, சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட நேரடியா எங்களுக்கு கடிதம் போட்டு, முதலமைச்சரே ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர் கடிதம் போட்டு உங்கள் தொகுதியில் நிறைவேற்றப்பட வேண்டிய 10 திட்டங்களோட பட்டியலை கொடுங்கன்னாரு. இப்போ நாம என்னென்ன விஷயத்துல டிஸ்கஸ் பண்ணோமோ அதுல முக்கியமான 10 கோரிக்கைகள் கொடுத்துருக்கிறேன். ஆனா இப்ப அதிகாரிகள் அனுப்பலன்னா அப்ப முதலமைச்சர் சிறப்பு திட்டத்தை அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லையே. அதிகாரிகளை வேலை வாங்க வேண்டியது முதலமைச்சரோட பொறுப்பு இல்லையா? அவர் தானே நமக்கு தலைவர், அவர் தானே ஆட்சி அதிகாரத்தினுடைய தலைவர். அதிகாரிகள் எல்லாம் வந்து கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு அவர்கிட்ட தானே இருக்குது. அதிகாரிகள் கொடுக்கல முதலமைச்சர் செய்யலைன்னா இது அப்போ முதலமைச்சர் திட்டத்தை செயல்படுத்தியிருக்கவே வேண்டாமே. அப்போ முதலமைச்சர் வந்து தன்னுடைய கூடலூர் மக்கள் வந்து பல்லாண்டு காலமாக மின் இணைப்பு வசதி, ஒரு வீட்டுக்கு கரண்ட் இல்லை, அதை பண்ணி கொடுக்கணும்னா எவ்வளோ கஷ்டம் மக்கள் போடுவாங்கன்ற துயரம் அவருக்கு தெரிஞ்சிருக்கணும், தெரியணும். எனவே தயவு கூர்ந்து உங்கள் வாயிலாக நீங்க இப்ப நீங்க எடுக்கிற பேட்டி வந்து நிச்சயமா முதல்வர் வர போறதுக்கு நான் வைத்த கோரிக்கைகளை, அது மட்டுமல்ல முதல்வரே தேர்தலுக்கு முன்பாக செய்து கொடுப்பேன் என்று கொடுத்த வாக்குறுதிகளை, உறுதிமொழி கொடுத்த அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி கொடுக்கணுன்றதான் என்னுடைய நன்றி. நீங்கள் இவ்வளோ நேரம் ஒரு முக்கியமான டைம் நீங்கள் வந்து வெளியே எங்கே கிளம்புற மாதிரி இருந்தது. நான் சொன்ன உடனே நீங்கள் வந்து நேரம் ஒதுக்கி கொடுத்தீங்க. போராட்டம் வாயிலாக நம்மளது கோரிக்கைகளை நிறைவேற்றலாம்னு சொன்னீங்க. போராட்டம் நடத்தாமலேயே நமது மாண்புமிகு தமிழக முதல்வரும் துணை முதல்வரும் கூடலூர் மக்களை துயரத்தை கணக்கில் கொண்டு தக்க நடவடிக்கை எடுப்பார்கள். மீண்டும் வரும் சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் உங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றி விட்டோம் என்று கூறிக்கொண்டு மக்களிடத்திலே வருவார்கள் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன். உங்களுக்கும் நன்றி, மக்களுக்கும் நன்றி.